அதிர்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வார அதிர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலாக வழங்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த கலந்துரையாடல் வடிவிலான அதிர்வு நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை, இப்போது கைச்சாத்திடப்பட்டிருக்கின்ற கூட்டு ஒப்பந்தம், இது ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கின்றது. கூட்டு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்ட தரப்பினர் குறிப்பிடுகின்றார்கள், இந்த போராட்டத்தின் வெற்றியாக கூட்டு ஒப்பந்தம் அமைந்திருக்கின்றது, தொழிலாளர்கள் தங்களுடைய வெற்றியை இப்போது அனுபவிக்கலாம், அவர்களுடைய சம்பள பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கின்றது, கூட்டு ஒப்பந்தம் நன்மை பயக்கின்றது என்ற விடயத்தை அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுக்கான வாய்ப்பு, அவர்களுடனான கலந்துரையாடல், அவர்களுக்கு இடையிலான அதிர்வு நிகழ்ச்சி வருகின்ற நாட்களில் நடைபெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அவர்களுக்கான ஒரு திறந்த அழைப்பையும் இந்த இடத்தில் விடுக்கின்றோம். சில வேளைகளில் அவர்களை இணைத்துக் கொள்வதில் சிரமம் இருக்கின்ற காரணத்தினால். அதே வேளையில் இன்னும் ஒரு தரப்பு அரசாங்கத்தோடு இணைந்திருக்கின்ற தமிழ் முற்போக்கு கூட்டணி அமைச்சு பதவிகளை வகிக்கின்றார்கள். அவர்கள் இன்று காரசாரமான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். பிரதமர் தவறிழைத்து விட்டார், பிரதமர் தவறாக வழிநடத்தப்பட்டு விட்டார் போன்ற விடயங்களை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். உண்மையில் பிரதமர் கூட இந்த 1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதியை கடந்த பொதுத் தேர்தலின் போது வழங்கியிருந்தார் மலையகத்தில் நடைபெற்ற அரசியல் பிரசாரங்களில். ஆகவே இந்த பின்னணியில் இது ஒருபுறம் அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. இது ஒரு அரசியல் சதுரங்கத்தில் ஒரு காய் நகர்த்தலா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகின்றது. அதற்கான பதிலை இப்போது அமைச்சர்கள், தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற விடயத்தை பார்க்கலாம். ஒப்பந்தத்திலே சொல்லப்படக்கூடிய அந்த சம்பள தொகையை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றோம். மக்களை விலை பேசி விட்டு விட்டார்கள். உண்மையிலேயே தலைமுறை பார்த்தால் ஒரு 20-30 ரூபாய் தான் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. கூட்டப்பந்தத்திலே கையெழுத்திட்ட பிறகு அவர் அனாவசியமாக அலரி மாளிகைக்கு வந்து பிரதமர் கைதாக கொடுத்து பிரதமரும் நேரடியாக சம்பந்தப்பட்டவரை போன்ற ஒரு தோற்றப்பாட்டை நாட்டுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக பிரதமரிடம் எங்கள் ஆட்சேபனை தெரிவித்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்க கூட்டாளியாக இருக்கலாம், நாங்கள் தான் இந்த அரசாங்கத்தை அரசியல் பங்காளிகளாக இருக்கின்றோம். அரசியல் பங்காளித்தம் என்பது பெரியது, தொழிற்சங்க கூட்டாளித்தன்மை என்பது சிறியது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு பிரதமருக்கு தெரியாமல் போய்விட்டது கவலைக்குரியது நினைக்கின்றேன். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அலரி மாளிகை தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் பிரதமருக்கும் இடையிலே ஒரு காத்திரமான பேச்சுவார்த்தை நடப்பதற்கு இப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதை எடுத்து பாருங்கள். ஆக பிப்ரவரி 1ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும். அந்த பேச்சுவார்த்தையினுடைய வெளிப்பாடு இவ்வாறு அமையப் போகின்றது என்று. எனினும் அந்த பேச்சுவார்த்தையில் முன்வைக்கப் போகின்ற ஒரு கோரிக்கையின் ஒரு வெளிப்பாடாக அமைச்சர் திகாம்பரம் அவர்களுடைய கருத்து அமைந்திருந்ததா என்ற ஒரு கேள்வியை மத்தியில் எழுகின்றது. அதனை பார்த்துவிட்டு அதை பற்றி பேசலாம். இந்த கூட்டத்துக்கு முதல்ல அடிப்படை சம்பளம் 500 ரூபா, வரவுக்கு 60 ரூபா, ஊக்குவிப்பு தொகை சொல்லி 140 ரூபா, அப்ப மொத்தம் 700 ரூபா தான் அடிப்படை சம்பளத்தை ஆக்கியிருக்காங்க. பிரைஸ் இன்கிரிமெண்ட் சொல்லி 30 ரூபா கொடுத்ததை 20 ரூபா கூட்டியிருக்காங்க. ஆக மொத்தம் 20 ரூபா தான் வேலை அந்த சம்பளம் கூட்டியிருக்காங்க. ஆகவே இதை வச்சுக்கிட்டு அவங்க 40% சம்பளத்தை கூட்டிட்டேன்னு சொல்லி மார்த்தாண்டிக்கிட்டு மக்களுக்கு போய் சொல்லி காட்டி கொடுத்திருக்காங்க. மக்களுக்கு துரோகம் செஞ்சா அந்த துரோகத்தனத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அதனால நாங்க பிரதமரோட கதைச்சு 1ஆம் தேதி எங்களை பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காரு. இந்த பேச்சுவார்த்தையில உண்மையிலேயே ஊக்குவிப்பு 140 ரூபா அதையாவது கொடுக்கணும். அதை கொடுக்கலன்னு சொன்னா அரசாங்கத்துக்கு எங்களோட ஆதரவு கொடுக்கறதா இல்லையான்னு சொல்லி அன்றைக்கு நாங்கள் தீர்மானிச்சு 1ஆம் தேதிக்கு பிறகு ஹட்டன்ல நாங்க எங்க கூட்டணி சார்பாக எங்களுடைய தலைவர் மனோ கணேசன் தலைமையில் 6 பேரும் சத்தியாகிரகம் இருக்கிறோம். அரசியல் சதுரங்கம் மிக சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றது. மலையக சம்பள பிரச்சனை ஒருபுறம், அரசியல் அமைப்பு பிரச்சனை மறுபுறம், விவகாரம் பிரச்சனை. இதில் இந்த சதுரங்கத்தில் இவர் கேட்கின்றதுதான் பிரச்சனை. உண்மையில் பிரச்சனை அந்த 140 ரூபாய் தானே. அது சரி என்ன எல்லாம் சரியா? நாங்கள் பல அமைப்புகளுடன் பொதுவாக இணைந்து போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். குறிப்பாக அமைச்சர் திகாம்பரம் அவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு கூட அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கின்றோம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் 1000 ரூபாய் என்று நான் சொன்னது 1000 ரூபாய் காணாது போதாது என்றது எங்களது நிலைப்பாடு. நான் ஏற்கனவே சொன்னது போன்று சம்பள உயர்வை கேட்கின்ற அனைத்து தரப்புகளும் உடன்படக்கூடிய ஒரு புள்ளி தான் 1000 ரூபாய். ஆகவே இந்த இடத்தில் நான் நினைக்கிறேன் திகாம்பரம் அவர்களோ அவர்களுடைய அமைப்போ அவர்கள் இதுவரையும் ஒரு இலக்கத்தை சொல்லவில்லை, இவ்வளவுதான் வேண்டும் என்று சொல்லவில்லை. அவைகளுடைய நிலைப்பாடு. ஆனால் இப்போது இருக்கின்றபடி அந்த ஊக்குவிப்பு பணத்தை மட்டும் இதோடு சேர்த்தால் போதும் முடிந்தது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் 1000 ரூபாய்க்கான கோரிக்கை 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் ஊக்குவிப்பு தொகை என்று சொல்லிவிட்டு அதில் நாளைக்கு கிடைக்காமல் போகலாம். ஆகவே அந்த 700 ரூபாய் என்றது சில வேளை 750 ரூபாய் என்றது ஊக்குவிப்பு தொகை 140 ரூபா கூடலாம். ஆனால் 140 ரூபா மொத்தமாக காட்டிவிட்டு திரும்பவும் இந்த 20 ரூபா தான் கிடைக்க போகுது என்றால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இதில் நான் நினைக்கிறேன் இந்த இடையில் சில சரிக்கட்டல்கள், சில சமாதான கோரிக்கைகளை வைக்காமல், மேலெழுந்த மாதிரி வைக்காமல், இதிலே அடிப்படையில்
வைக்கப்பட்ட கோரிக்கை. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னது போன்று பிரதமர் அவர்கள் தலவாக்கலை கூட்டத்திலே பிரசார கூட்டத்திலே 1000 ரூபாய் வாங்கி தருவேன் என்று சொன்னார். சொல்லவில்லை என்று பிறகு பல பேர் சொல்லிவிட்டார்கள். ஆனால் சில ஊடகங்களில் அவர் பேசியதை போட்டார்கள். அது மட்டுமல்ல, மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூட 1000 ரூபாய் நியாயமானது என்று சொன்னார். அவர் எந்த அடிப்படையில் சொன்னார், அதே மாதிரி பிரதமர் எந்த அடிப்படையில் சொன்னார் என்பதெல்லாம் கூட இங்கு கேள்விக்குரிய விஷயம் அல்ல. அது சாதாரணம், நியாயமானது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு இடையில் இப்போது நாங்கள் அவசரப்பட்டு கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நான் நினைக்கிறேன், அவர்கள் ஒரு கூட்டமைப்பாக இருந்து அரசாங்கத்தின் பங்காளிகளாக இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு தார்மீக கடமை இருக்கிறது அரசாங்கத்திடம் கேட்டு செய்வதற்கு. அதே நேரத்தில் ஏன் இது அலரி மாளிகையில் கையெழுத்திடப்பட்டது என்றது பற்றியெல்லாம் கேள்விக்குட்படுத்த அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அவைகள் கேட்க வேண்டும். அதே நேரத்தில் அரசாங்கம் அந்த 150 மில்லியனை இவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் கம்பெனிகளுக்கு ஏன் தொழிலாளர்களுக்கு இந்த சம்பளத்தை உயர்த்துவதற்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முடியாது என்பதெல்லாம் கேட்க வேண்டிய விடயங்கள். இந்த கேள்வி இவ்வாறும் வடிவமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த பிரச்சனையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு இவ்வாறான அரசாங்கத்தோடு சேர்ந்திருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற அமைச்சர்களுடைய செயற்பாடுகள் இவ்வாறு அமைய வேண்டும். அதே வேளையில் தொழிற்சங்கங்கள், அதேபோல தொழிலாளர்கள், மறுபுறத்தில் இந்த சமூக ஆர்வலர்கள், சமூக வலைதளங்களில் ஆர்வமாக இது செயற்பட்டு கொண்டிருக்கின்ற பல்கலைக்கழக மாணவர்கள், இணை அமைப்புகளை குறிப்பிடலாம். இதில் இந்த அமைச்சர்களுடைய கதைகளை பார்க்கின்ற போது அரசாங்கத்தோடு ஒரு கோபமாக இருக்கின்றார்கள். இந்த செயற்பாடு கைச்சாத்திடப்பட்ட விதத்தின் பாலும் அவர்களுக்கு கேள்வி இருக்கின்றது. ஆனால் இந்த மாற்று வழி பற்றி பேசுகின்ற போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கின்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திலகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற போது அவர் குறிப்பிட்டிருந்த விடயம், இந்த ஸ்ட்ரக்சர், இந்த கட்டமைப்பு மாற்றப்பட வேண்டும். 1000 ரூபாய் என்பது நியாயமான புள்ளி. அது நீங்கள் குறிப்பிட்டது போல அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கும். சில வேளைகளில் இந்த கட்டமைப்பு சரியாக அரசாங்கம் தலையிட்டு மாற்றுமாக இருந்தால் 1000 ரூபாயை விட அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. 1000 ரூபாய் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட தொகையாகவும் இருக்க போகிறது. ஆகவே இதன் அடுத்த கட்டம் என்ன? கூட்டு ஒப்பந்தத்தில் சம்பளம் நிர்ணயிக்கப்பட போகின்றதா, அல்லது அமைச்சர் மனோகணேசன் இதில் வந்திருந்த அதிர்வு நிகழ்ச்சியில் தெரிவித்திருந்தால் தொழிலாளர்களுக்கு ஏனைய வருமான வழிகளை உருவாக்கி கொடுப்பதற்கான முன்மொழிவுகள் எங்களிடம் இருக்கிறது. ஆகவே இவை பற்றிய பேச்சுவார்த்தைகள் அந்த தரப்பில் வரும். நான் நினைக்கிறேன், இந்த அடிப்படையில் கூட்டு ஒப்பந்தத்திலே ஒரு குறைபாடு நிலவுகிறது என்றால் இதில் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்ததாக அரசாங்கத்தின் தலையீடு என்பது ஏனைய கம்பெனிகளை விட அரசாங்கத்துக்கு இதிலே ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது என்றால் இன்னும் இந்த தோட்டங்கள் அரசாங்கம் தான் சொந்தக்காரர். அரசாங்கத்துக்கு சொந்தமான தோட்டங்களைத்தான் குத்தகை கொடுத்திருக்கிறார்கள். குத்தகைக்கு எடுத்தவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அரசாங்கம் வலியுறுத்த முடியும். இன்னும் அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்லாமல் போகவில்லை. குத்தகைக்கு எடுத்தவர் அரசாங்கத்து சொந்தக்காரையோட மேலாக இருக்க முடியாது. ஆகவே அரசாங்கத்துக்கு ஏனைய தொழில்துறையை விட இதில் ஒரு இருக்கிறது. அதே நேரத்தில் பல புள்ளி விவரங்கள் இந்த ஆங்கில பத்திரிகைகள் கூட பல இடங்களிலே அவர்களுடைய ஆசிரியர் தலையங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏன்னா இலங்கையினுடைய வருமானத்திலே இன்னும் முக்கியமான இடத்தை பெருந்தோட்டம் வகிக்கிறது என்றும், இலங்கையினுடைய விவசாய உற்பத்தியிலே 60% மேலான வருமானத்தை தேயிலையும் ரப்பரும் தான் கொடுக்கின்றதெல்லாம் சொல்கிறார்கள். இது அவர்களுடைய புள்ளி விவரம் என்றாலும் கூட அது அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆகவே இது அரசாங்கம் தன்னுடைய வருமானம் குறைய போகின்றது, அதாவது வெறுமனே பெருந்தோட்ட கம்பெனிகளுடைய பணத்தை வைத்துக்கொண்டும் மட்டும் அல்லது அரசாங்கம் கொடுக்குற மானியத்தை வைத்துக்கொண்டும் பெருந்தோட்ட கம்பெனிகள் காரியாலயங்களை திறந்து கொண்டிருந்தால் தேயிலையோ ரப்பரோ வரப்போவதில்லை. அந்த உழைப்பு அங்கே ஒரு கை அசையவில்லை என்றால் தேயிலை ரப்பரும் இல்லை. ஆகவே அந்த அசைய வேண்டிய கைகளுக்கு நிறைய சம்பளத்தை கொடுக்க வேண்டும், போதிய சம்பளத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு அரசாங்கம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இது பற்றி நான் நினைக்கிறேன் அமைச்சர்கள், அரசாங்கத்தில் இருக்கிற எம்பிமார் அதை பற்றி கதைக்க வேண்டும். இதில் இந்த கட்டமைப்பு மாற்றப்பட வேண்டும், செயலிழந்து போகின்ற கட்டமைப்புகளாக புதுவதாக ஒன்று வர வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இப்போ இந்த கூட்டு ஒப்பந்தத்தால் சாதிக்கப்பட முடியாது. அடுத்து சம்பள நிர்ணய சபையில் சாதிக்க முடியாதாலும் நாங்கள் கூட்டு ஒப்பந்தத்துக்கு வந்தோம். கூட்டு ஒப்பந்தம் சாதிக்க முடியாது, இதுக்கு மாற்று வழி வேணும். ஆனால் இலங்கையினுடைய கைத்தொழில் பிணக்கல் சட்டத்திலே இருக்கின்ற ஏற்பாடு கூட்டு ஒப்பந்தம். சம்பள நிர்ணய சபை சட்டத்தில் இருக்கின்ற ஏற்பாடு சம்பள நிர்ணய சபை. அப்போ இதற்கு அப்பால் சம்பளத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வழிமுறை இலங்கையினுடைய சட்ட திட்டங்களில் இல்லை. ஆகவே இந்த பாராளுமன்றத்தில் இருக்கவர்கள் சட்டமாக்குவர்கள் தானே. இன்று அரசாங்கத்துக்குள்ளே ஆதரவு இருக்கிறது, மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய எதிர்க்கட்சியிலே ஆதரவு இருக்கிறது, மலையக எம்பிகளும் கதைக்கிறார்கள். அடுத்து ஜேவிபிக்கும் ஆதரவு இருக்கிறது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கப் போவதில்லை. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த சட்டத்திலே திருத்தங்களை கொண்டு வரலாமே, கைத்தொழில் பிணக்கு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வரலாம். அல்லது ஆக குறைந்த சம்பளம் என்ற அந்த அடிப்படை சம்பளம் இப்போது 530 ரூபாயாக இருக்கிறது, அதை 1000 ரூபாயாக சொல்லி கேட்கலாம். அவை இந்த மாதிரியான மாற்றங்களை இவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே செய்யலாம். ஆனால் எனக்கு அது நம்பிக்கையில் என்னவென்றால், இவர்கள் என்னதான் பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருந்தாலும் அந்த பாராளுமன்றம் அமைச்சு எல்லாத்தையும் இயக்குவது மூலதனம், முதலாளிகள். அவை அவர்களுடைய நலன்களுக்கு எதிராக போக மாட்டார்கள் என்பதற்கு இந்த
கூட்டு ஒப்பந்தம் பாக்கி சம்பளத்தை அல்லது நிலுவை சம்பளத்தை கொடுப்பதற்காக அரசாங்கம் கொடுக்கின்ற அந்த உதவியிலிருந்து தெளிவாகிறது. அவை இவர்கள் ஆனால் அதுக்காக அவைகள் விட்டுவிடக்கூடாது, அந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அது வரவேற்புக்குரியது, நாங்களும் அதுக்கு ஆதரவு வழியிலிருந்து கொடுக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டது போன்று இந்த தொழிற்சங்கங்கள் உண்மையிலே இது ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த கூட்டு ஒப்பந்தத்திலே தாங்கள் கையெழுத்திட்டது பிழை என்றதை ஏற்றுக்கொண்டு இவர்கள் கௌரவ பிரச்சனையாக பார்க்க தேவையில்லை. அவர்களுக்கு ஏதாவது அழுத்தம் இருந்தால் அது சொல்ல வேண்டும், இன்னும் கூட சொல்ல வேண்டும். இந்த அழுத்தத்தால் தான் கையெழுத்திட்டம் என்றால் சொல்ல வேண்டும். தொழிலாளர்களுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும். நாளைக்கு அவர்களுடைய மைதானம் அல்லது அவருடைய களம் தொழிலாளர்கள் தான். அதற்கு அப்பால் இன்னொரு உலகத்தை மலையத்திலே அவர்கள் பார்க்க முடியாது. ஆகவே இதிலே தொழிலாளர்களை தொடர்ந்து ஏமாற்றி விடலாம் என்று நினைப்பது அல்லது இந்த வலைத்தளங்களிலே இருந்த முகநூல் நண்பர்களுக்கிடையே சில பிளவுகளை ஏற்படுத்தி சில அரசியல் லாபங்கள் தேடியது போன்ற விளையாட்டை தொடர்ந்து செய்ய முடியும் என்று இவர்கள் நினைக்கக்கூடாது. ஆகவே இதிலே ஒரு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் இன்னும் அவர்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை தொழிலாளர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இவர்கள் மீள் பரிசீலனை செய்ய போவதில்லை என்றது என்னுடைய கருத்து. ஆனால் மீள் பரிசீலனை செய்வது அவசியம். அதே நேரத்தில் நீங்கள் சொல்லுகின்ற இந்த போராடுகின்ற அந்த தளர்ப்புகளை பொறுத்தவரையில் இன்னும் தங்களுடைய விஷயங்களை என்ன மாதிரி செய்யலாம், இது எப்படி இந்த கையெழுத்திடப்பட்ட மக்கள் விரோத கூட்டு ஒப்பந்தத்தை செயலிழக்க செய்வது எவ்வாறு என்றது பல கலந்துரையாடல்கள் செய்து இது இன்றைக்கு நாளைக்கு முடிகின்ற விடயம் இல்லை. இதை தீர்மானித்து ஒரு புதிய பொறிமுறை அல்லது புதிய விஷயங்களை நோக்கி நகர வேண்டும். அதற்காக இப்போது வழங்குகின்ற இந்த சம்பளம் 1000 ரூபாய் பற்றி என்ன அபிப்பிராயம் சொல்லாமல் அதற்கு போக முடியாது. இந்த இவர்கள் ஜேவிபி எம்பியான ஹந்துனெட்டி அவர்கள் இதை பற்றி பெருந்தோட்ட தொழில்துறையை பற்றி ஆராய்வதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று தேவை என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு நல்ல விஷயம். அவர்கள் 71ஆம் ஆண்டு கிளர்ச்சியின் நேரத்தில் தோட்ட தொழிலாளர்களை இந்தியாவின் 5ஆம் படை என்றும் பெருந்தோட்ட தொழில்துறை இலங்கையில் இருக்கவே கூடாது என்ற ஒரு கருத்தை வைத்திருந்தார்கள், இனவாத கருத்தை. இப்போது அதிலிருந்து மாறி ஒரு மாற்றம் அடைந்திருக்கிறது, வரவேற்கக்கூடிய விடயம். தெரிவுக்குழு என்பதும் நல்ல விடயம். ஆனால் இந்த 1000 ரூபாய் பற்றி கதைக்காமல் தெரிவுக்குழுவை பற்றி இப்போது கதைப்பது என்பது உடனடியான பிரச்சனையை விட்டு நழுவி போவதான ஒரு போக்கு. ஆகவே கட்டமைப்பு மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுபவர்கள் இந்த 1000 ரூபாய் பற்றி கதைக்காமல் நழுவி போகுவதற்கு அதை பயன்படுத்தக்கூடாது. கட்டமைப்பு மாற்றப்பட வேண்டும். அதுக்கு அது எவ்வாறு மாற்றப்பட வேண்டும் என்றது எல்லாரும் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். இதில் நீங்கள் அந்த முகநூல் நண்பர்கள் அதுபோல் இந்த சமூக ஆர்வலர்களுக்கிடையே இந்த பிளவு ஏற்படுத்துவது என்ற விடயம் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். மேல் வருத்தத்துக்குரிய விடயம், சில ஊடகங்கள் கூட அதில் முனைப்பாக செயற்படுகின்றார்கள். சில சமூக வலைத்தளங்கள் அதற்காகவே பிரத்யேகமாக இணைக்கப்பட்டு அந்த நண்பர்களுக்கிடையிலேயே ஒரு பிளவை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தை திசை திருப்புகின்ற ஒரு விதத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த நிகழ்ச்சி கூட அதற்கான ஒரு இயலுமான ஒரு வரைவிலக்கணம் அல்லது ஒரு வழியை காட்டுகின்ற விடயமாக நாங்கள் காட்ட விரும்புகிறோம். அதற்காக நீங்கள் தெரிவித்தது போல இனிவரும் காலங்களில் இவர்களுடைய இந்த பொது கருத்துக்கு வருவது அல்லது உண்மையை கண்டறிந்து கொள்வது அல்லது குரல் எழுப்புகின்ற போது அனைவரும் இணைந்து அனைத்து தரப்பினருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய அழுத்தத்தை சரியான விதத்தில் தெரியப்படுத்துவது ஏதாவது வழிமுறைகள் இருக்கின்றது? ஏதாவது நான் நினைக்கிறேன் இதில் நீங்கள் குறிப்பிட்டது போல தலைமைத்துவம் ஒன்று இல்லை, தன்னெழுச்சி போராட்டம். ஆகவே தலைமைத்துவங்களை கட்ட வேண்டியது மக்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தன்னுடைய இருக்கின்ற தலைமைத்துவங்களை திருத்த பார்க்க வேண்டும். திருந்த முடியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் வாக்களிக்கும் போது என்ன செய்கிறார்கள்? ஒருவருக்கு பதிலாக இன்னொருவர் போடுகிறார்கள். அவ்வாறு மாறி மாறி செய்யாமல் ஒரு நிரந்தரமான தலைமையை கட்டி வளர்ப்பதற்கு தொழிலாளர் தலைமையை கட்டி வளர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஏனையவர்கள் உடனடியாக ஒரு பொது கூட்டணியாக வேலை செய்ய முடியாது. பல கருத்துக்கள், பல முரண்பாடுகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த முகநூல் நண்பர்கள் மட்டுமல்ல, ஏனைய போராட்டங்களில் ஈடுபடுபவர்கள் கூட தங்களுடைய சக்தி அல்லது போராட்டத்தை மிக மதிப்பீடு செய்யவும் கூடாது. நாங்கள் அளவுக்கு மீறிய சக்தியானவர்கள் என்று. ஏனென்றால் நாங்கள் போராடுகின்ற அல்லது கோரிக்கை வைக்கிறவர்கள் 22 பூதங்கள், அது பன்னாட்டு கொம்பனிகள். அவர்களுக்கு எதிராக நாங்கள் அதுக்காக அவர்கள் எங்களை விட வலிமையானவர்கள் நான் சொல்லவில்லை. அவர்களுடன் நாங்கள் பேரம் பேசுவதிலிருந்து போராடும் வரையும் நாங்கள் எங்களை சரியாக தகவமைத்துக் கொள்ள வேண்டும். எங்களது இருப்பு முக்கியமானது. அதனால்தான் நான் இப்போதும் சொல்கிறேன், இந்த 1000 ரூபாய் விடயத்திலே ஒரு முடிவெடுத்து விட்டு தான் அடுத்த விடயத்துக்கு போக வேண்டும். அடுத்த விடயத்தை கைவிடுவது என்பதில்லை, அது எங்கள் இலக்கு, நீண்டகால இலக்கு. ஆகவே இந்த முகநூல் நண்பர்கள் மட்டுமில்லை, போராடுகிற அனைத்து சக்திகளும் பொது இணக்கப்பாட்டுக்கு வர முடியுமா? ஒரு பொதுவான கோரிக்கை, பொதுவான உடன்பாட்டுக்கு வர முடியுமாட்டா இது மேலும் செழுமைப்படுத்த முடியும். அதை நோக்கித்தான் எல்லோரும் போக வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பம். அதற்கான ஒரு விடயத்தையும் நாங்கள் எதிர்வரும் நாட்களில் தொடர்ச்சியாக ஒரு ஊடகம் என்ற ரீதியில் செயற்படுத்த தயாராக இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இந்த மாற்று வழிகள் பற்றி பேசுகின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள், இணைய சிலரும் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த சிறுதோட்ட முதலாளிமாராக அல்லது சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றுகின்ற ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டது. அதே போல் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல குறிப்பிடுகின்ற போது தொடர்ந்து
நஷ்டம் என்று குறிப்பிடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறு நஷ்டம் என்றால் அரசாங்கத்திடம் இந்த கம்பெனிகளை ஒப்படைத்துவிட்டு அவர்கள் செல்லலாம் என்னொரு விதத்தையும் குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் இந்த மாற்று வழி என்ன இந்த சம்பளத்தை நிர்ணயிப்பதற்கு, அல்லது இந்த தொழிலாளர்களுடைய இந்த கூட்டு ஒப்பந்தம் சார்ந்த பிரச்சனை, அதுபோல் தொழிலாளர்களுக்கு இருக்கின்ற பொதுவான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கு மாற்று வழி என்ன? உங்களுடைய முன்மொழிவுகள் என்ன? இவ்வாறு பல்வேறுபட்ட கருத்துக்களுக்கு மத்தியில் உங்களுடைய எங்களை பொறுத்தவரையில் இந்த சிறுதோட்ட உரிமையாளர்களை ஆக்குவது என்பது பெருந்தோட்ட தொழில்துறையை பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறையாக இருக்க முடியாது. பிறகு கொழுந்தை விற்பதற்கும் ரப்பர் பாலை விற்பதற்கும் நாங்கள் அல்லாட வேண்டியது. பிறகு யாரையும் இன்னொருத்தரை தங்கித்தான் இருக்க வேண்டி வரும். அதெல்லாம் புது புது பிரச்சனைகளை கொண்டு வருகின்ற விடயங்கள். அதுக்காக எங்களை பொறுத்தவரையில் இந்த பெருந்தோட்ட தொழில்துறைகளை சிறு சிறு தோட்டங்களாக பிரித்து கொடுப்பது, அதாவது பெருந்தோட்ட தொழில்துறை என்பது மெக்ரோ பேரண்ட பொருளாதாரம், அதை சிற்றண்ட பொருளாதாரமாக மாற்றுவதில் இருக்கின்ற பல சிக்கல்கள் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது பெரும் உற்பத்தியை சிலர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் வைத்துக்கொண்டு செய்கிறார்கள் என்றதற்காக தொழிலாளர்களும் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா தொழிலாளர்களுக்கு அது பராமரிப்பது, அது செலவு, கொழுந்தை விற்பது போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த முன்மொழிவுகள் ஒன்றுதான் என்று இல்லாமல் இந்த பெருந்தோட்டத்துறையை சீரமைப்பதற்கு பல விஷயங்களை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். தொழிலாளர்களுடைய இருப்பு, பெருந்தோட்ட பொருளாதாரம் என்பது மலையக தொழிலாளர்களுடைய, மலையக தேசிய இனத்தினுடைய அரசியல் பொருளாதாரம். ஆகவே அது சிதைக்கின்ற ஒரு மனோரீதியான விருப்பங்கள் வெறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கோரிக்கைகளை வைக்கக்கூடாது. சாத்தியமானது என்றது மட்டும் கருத்தில் வைக்கக்கூடாது. நிரந்தரமாக எங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே இதை மாற்றி அமைக்க வேண்டும். பெருந்தோட்ட தொழில்துறை என்பது முற்றாக மாற்றியமைக்கப்படும் வரையும் இதை பாதுகாக்க வேண்டும். இதை பாதுகாப்பதற்கு சிறுதோட்ட உரிமையாளர்களாக எல்லாரும் மாறுவது என்பது, அல்லது தொழிலாளர்களை நில உடைமை விவசாயிகளாக மாற்றுவது என்பது எல்லாம் நான் நினைக்கலாம் அது நடைமுறை சாத்தியமாக இல்லை. அது ஒரு விஷப்பரட்சியாக அல்லது ஒரு அமில பரட்சியாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதை பற்றி நாங்கள் கலந்துரையாடலாம். நாங்கள் சொல்லுகின்றது தான் முற்றுமுடிதான முடிவு என்று நான் சொல்லவில்லை. அதை திறந்த கலந்துரையாடலுக்கு உட்படுத்தி பெருந்தோட்ட தொழிலாளர்களையும் பெருந்தோட்ட தொழில்துறையையும் நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய விரிந்த பரந்த மனதுடன் அவை கலந்துரையாடப்பட வேண்டும். அதை பற்றி தொழிலாளர்களுடைய அனுபவம், நிபுணர்களுடைய அனுபவம் போன்ற பல விஷயங்கள் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சமகால பொருளாதார போக்குகள் பற்றிய நிபுணர்கள் மலையகத்திலே கூட இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அது தவிர மாற்று வழிகள் பற்றி ஆராய வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய முன்வழிவாக நீங்கள் குறிப்பிட வேண்டியது உங்களுடைய கொள்கை அல்லது உங்களுடைய பாலிசி என்ன? இந்த சம்பள பிரச்சனை மாத்திரமல்ல, இந்த கூட்டு ஒப்பந்தம் தவிர்த்து இந்த பிரச்சனையை அடுத்து அணுக வேண்டிய இல்லை, நாங்கள் சொல்கிறோம் இது பெருந்தோட்ட தொழில்துறையை பாதுகாக்க வேண்டும். அதற்கு எதிராக வருகின்ற எல்லா விஷயங்களையும் தகர்த்தெறிந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பெருந்தோட்ட தொழில்துறையை பாதுகாக்காமல் தொழிலாளர்கள் அங்கே இருக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னபோது அரசியல் பொருளாதாரம், அடுத்து எங்களுடைய ஒரு புவியியல் பிரதேசம் இல்லாமல் போகும், பெருந்தோட்டத்துறை இல்லாமல் போக போக அங்கிருந்து வெளியேறுவோம். கொழும்பு கொள்ளாது. கொழும்பு 1 லட்சம் 1.5 லட்சம் பேரை வைத்திருக்கலாம், அதற்கு மேலே எல்லா தொழிலாளர்களும் உள்வாங்க முடியாது. ஆகவே நாங்கள் நாடோடிகளாக, அதாவது ஒரு வதிவிட தொழிலாளர்களாக இருப்பதில் அடிமைத்தனங்கள் இன்னும் இருக்கின்றன தான். அதற்காக அதைவிட மோசமான நாடோடித்தனமான இடத்துக்கு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. தேவை இருக்கிறது, ஆனால் நாங்கள் அந்த தேவையை அங்கே போராடி பெறக்கூடிய வழிவகைகளை தேட வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த பெருந்தோட்ட தொழில்துறையை அதை நான் சொன்னது போன்று மாற்று ஒன்று வறுமறையும் அதை பாதுகாப்பது அவசியம். அதை அழித்துவிட்டு புதிதாக நாங்கள் ஒன்று சூனியத்திலிருந்து தொடங்க முடியாது. ஆகவே எந்த ஒரு மாற்றுக் கொள்கை வைக்கப்பட்ட போதும் கூட அந்த மாற்றுக் கொள்கை என்றது தொழிலாளர்களுடைய இருப்பையும் மலையக தேசிய இனத்தினுடைய இருப்பையும் பாதுகாப்பதாக இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் உடனடியாக எல்லாரும் முதலாளிகளாக மாறிவிட முடியாது. அது ஒரு விதமான ஒரு என்ன சொல்லுங்க, அது ஒரு மாயை. ஆகவே மாயைகளுக்குள் கற்பனைகளுக்குள் நாங்கள் சிக்கப்படக்கூடாது. சரியாக எந்த ஒரு முடியும் விஞ்ஞானபூர்வமாக எடுக்க வேண்டும். விருப்பு வெறுப்புகள் என்பது தனிப்பட வரும், ஆனால் விஞ்ஞானபூர்வமாக இருக்க வேண்டும். தொழிலாளர்கள் என்பவர்கள் உழைப்பு என்பது என்றைக்கும் கீழ்த்தரமானது இல்லை. இந்த நாட்டில் உலகம் முழுக்க உற்பத்தி இருக்கும் வரையும் உழைப்பும் அவசியம், தொழிலாளர்களும் இருப்பார்கள். தொழிலாளர் கௌரவமாக நடத்தப்படுகின்ற போது எவரும் தொழிலாளியாக இருக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டான். ஒருவர் தொழிலாளியாக இருக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு காரணம் போதிய உழைப்பும் கௌரவமும் போதிய வருமானமும் இல்லாதன் காரணமாகத்தான் அந்த துறையை விட்டு வெளியேறுகிறார்களே தவிர, இன்றைக்கு வளர்ச்சியடைந்த ஐரோப்பிய நாடுகளை பாருங்கள், அந்த தொழில்துறையிலேயே பட்டப்படிப்புகளை சேர்ந்து தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். உடல் உழைப்பாளர்களாகவும் மூளை உழைப்பாளர்களும் தொழிலாளர்கள், இயந்திரங்கள் போன்றவற்றை இயக்குவர்களாக இருக்கிறார்கள். அந்த நிலைமைக்கு தொழிலாளர்களும் சமூகமும் மாற்றமடைய வேண்டும், தொழில்துறையும் மாற்றமடைய வேண்டும். அது உட்படுத்தப்பட வேண்டும். இப்போ இருக்கின்ற தொழில்துறையை அழித்துவிட்டு நாங்கள் நவீனப்படுத்துவதை பற்றி கதைக்க முடியாது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் பொதுவான பெருந்தோட்ட தொழில்துறையை பாதுகாக்க வேண்டும்.
பாதுகாக்க வேண்டும் என்பது சொல்லுவது இந்த அடிமைத்தனத்தை ஊக்குவிக்கின்ற இந்த தலைமைகளையும் பாதுகாப்பதல்ல, தொழிலாளர்களுடைய இருப்பை பாதுகாக்கிறதுக்கு ஏற்ற வகையில் பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாங்கள் ஒரு சட்டகம் போட்டு சில 10-15 வசனங்களில் இப்படித்தான் அமைய வேண்டும் என்று சொல்ல முடியாது. அது பற்றிய ஆய்வுகள் ஏற்கனவே நடந்திருக்கின்றன, இன்னும் நடக்க வேண்டும். அது முற்றுமுழுதான தீர்வு, அது நீண்ட கால இலக்கு. அந்த இலக்கை நாங்கள் அடைய வேண்டும். அதற்கு இந்த படிகளை தாண்டி தான் அங்கு போக வேண்டும். பொருளாதாரம் என்பது முக்கியமானது. ஆக அவர்களுடைய சம்பள பிரச்சனையிலிருந்து இதனை ஆரம்பிக்கலாம். மன்னிக்க வேண்டும். குறிப்பாக ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இம்முறை இளைஞர்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது, தொழிலாளர்களுடைய ஆதரவு இருக்கின்றது. அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். இந்த தோட்டத் தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை அல்லது அவர்களுடைய பிரச்சனை பேசப்பட வேண்டும் என்று. அதுபோல் முழு நாட்டினதும் கவனம் இதன்பால் ஈர்க்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய பிரச்சனைகள் இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இதன்பால் அவர்கள் முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் இந்த சம்பள பிரச்சனை என்ற அந்த மாற்றத்தை நோக்கிய பயணத்தின் ஆரம்ப புள்ளியை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா? நிச்சயமாக இந்த முறையில் இந்த போராட்ட வடிவங்கள் மாறி இருக்கின்றன. ஆதரவுகள் போராட்டத்தை யாருமே இனரீதியாக பார்க்கவில்லை. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றம், ஒரு ஜனநாயக போராட்டமாக, ஒரு தொழிலாளர் வர்க்கத்தின் போராட்டமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இதோடு முடிவடைந்து விடாமல் இதை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். அது மலையகம் சார்ந்த தொழிலாளர்கள், தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டினுடைய இதை நோக்கி வளர்த்தெடுக்க வேண்டும். அது இந்த நாட்டினுடைய ஐக்கியத்துக்கும் சுபிட்சத்துக்கும் ஒரு விதமான பங்களிப்பை செய்யும் நிச்சயமாக. ஆக இந்த வார அதிர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை, அதுபோல் கூட்டு ஒப்பந்தம் சம்பந்தமான ஒரு நியாயப்படுத்தலை வழங்கியிருந்தோம். அதே நேரம் இந்த செயற்பாட்டாளர்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தலையும் வழங்கியிருந்தோம் என்று நம்புகின்றோம். அதுபோல் இந்த பொதுப்படையான கருத்துக்கு வருவது சம்பந்தமான சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் இவ்வாறான சமூக வலைதளங்களோடு நீங்கள் தொடர்ச்சியாக செயற்படுகின்ற போது நிச்சயமாக இந்த பொதுப்படையான கருத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக நாங்களும் கூட அவ்வாறுதான் சில வேளைகளில் அது ஒரு நபர்களை பின்பற்றுகின்ற சமூக வலை பயனாளர்களாக அல்லது ஃபேஸ்புக் பயனாளர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கருத்து அவர்களுடைய பிரதேசத்தின் அல்லது அவர்களுடைய சமூகத்தின் கருத்தின் வெளிப்பாடாகவே அமைகிறது. ஆகவே அதன் மூலமாக நாங்கள் பொதுப்படையான கருத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதுபோல் இந்த மாதிரி பொதுவான விடயங்களை பேசுகின்ற சமூகத்தின் பால் அக்கறை கொண்டிருக்கின்ற சமூக ஆர்வலர்களுடைய கருத்துக்கள், குறிப்பாக தம்பி அவர்கள் இப்போது குறிப்பிட்டது போல பாரிய எதிர்பார்ப்புகள் இல்லாத அல்லது எதுவும் எங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பொதுப்படையாக வைக்கின்ற கருத்துக்களின் தொகுப்பை எடுத்துக்கொண்டு பொதுப்படையான கருத்துக்கு வந்து அதன் மூலமாக அதற்குரிய அழுத்தத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். முதலில் குறிப்பிட்டது போல எங்களுடைய கோபம் சரியான பாதையில் செலுத்தப்படுகின்ற போது மக்களுக்கான நியாயம் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இந்த களம் திறந்தே இருக்கும். கருத்துக்களை முன்வைத்து கருத்துக்களால் ஒரு நியாயத்தை அடைவோம் என்ற ஒரு துணிப்பொருளில் இந்த சம்பள பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட தரப்பினரை இந்த நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதற்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம். ஆகவே அவர்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். இங்கே வந்து மக்களுக்கான உங்களுடைய நியாயப்படுத்தலை முன்வையுங்கள். நிச்சயமாக அவற்றில் இருக்கின்ற உள்ளார்ந்த விடயங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகின்றோம். ஏனைய தரப்பினரையும் நாங்கள் எதிர்பார்க்கணும். ஆகவே இந்த வார நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களோடு இணைந்திருந்த மக்கள் தொழிலாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் சட்டத்தரணி தம்பையா, உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஒரு சிறப்பான தெளிவுபடுத்தல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். தொடர்ச்சியாக அதிர்வு நிகழ்ச்சியினூடாக இந்த கருப்பொருளை கொண்டதான விடயங்களை தொடர்ந்து வருகின்ற சில வாரங்களிலும் நாங்கள் இணைத்துக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். அவர்களுடைய பதில்களையும் வழங்க தயாராக இருக்கின்றோம் என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்தி இந்த வாரம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.